நம்ம டெய்லி நியூஸ்ல எத்தனையோ அரசியல் வார்த்தைகளை கேட்குறோம் இல்லையே, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் இருக்கு. இந்த ஐடியாஸ்லாம் எங்கிருந்து தான் வருது, அது எப்படி நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சுது? வாங்க நாம சேர்ந்து இதை பத்தி பார்க்கலாம். சரி, முதல்ல நேர விஷயத்துக்கு வந்துடலாம். வலதுசாரி இடதுசாரி இந்த வார்த்தைகளை நாம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, இது நிஜமாவே எங்கிருந்து தான் வந்துச்சுன்னு? வாங்க நாம சேர்ந்து இதுக்கான பதில தேடலாம். ஓகே, இந்த தேடலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு முக்கியமான வார்த்தையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா கருத்தியல். அதாவது இங்கிலீஷ்ல ஐடியாலஜின்னு சொல்றமே, அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அரசியல் கருத்தியலுங்கிறது ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், எப்படி இயங்கணும்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தாங்க. இது சும்மா ஏதோ கருத்துக்கள் மட்டும் கிடையாது. இது ஒரு நாட்டோடைய சட்டங்களை, அதோட அமைப்புகளை, ஏன் நம்மளோட அரசியல் செயல்பாடுகளையே தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கை அமைப்பு. இப்போ நம்மளோட மெயின் கேள்விக்கு வருவோம். இந்த வலது இடதுங்கிற பிரிவினை எப்படி தான் உருவாச்சு? இதுக்கு பதில் தெரியணும்னா நாம டைம் டிராவல் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போகணும். ஐரோப்பாவே ஒரு உழுக்குன்னு ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுக்குள்ள போக போறோம். ஆமாங்க, 1789ல நடந்த பிரெஞ்சு புரட்சி தான். இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இந்த ஒரே ஒரு நிகழ்வு பல 100 வருஷமா இருந்த மன்னராட்சிகளோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துருச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த மாடர்ன் அரசியல் சிந்தனைகள் உருவாகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு. அந்த புரட்சிக்கு அப்புறம் பிரான்ஸோட தேசிய மன்றம் கூடுச்சு. அப்போ அங்க இருந்தவங்க உட்கார்ந்த இடம்தான் இந்த வார்த்தைகளுக்கே காரணம். சபாநாயகருக்கு வலது பக்கத்துல பழைய மன்னராட்சி முறையே தொடரணும்னு சொன்னவங்க உட்கார்ந்தாங்க. அவங்கள தான் ரைட் விங், அதாவது வலதுசாரிகள்னு சொன்னாங்க. அதே மாதிரி இடது பக்கத்துல இல்ல அதிரடியான மாற்றம் வேணும்னு கேட்ட புரட்சியாளர்கள் உட்கார்ந்தாங்க. அவங்க தான் லெஃப்ட் விங், அதாவது இடதுசாரிகள். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள். ஒரு சாதாரண சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து தான் அரசியலோட இந்த மிகப்பெரிய பிரிவே ஆரம்பிச்சிருக்கு. சரி, அந்த புரட்சிகரமான காலகட்டத்திலிருந்து பிறந்த முதல் முக்கியமான சித்தாந்தம் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அதுதான் தாராண்மைவாதம். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா லிபரலிசம். லிபரலிசத்தோட மையப்புள்ளியே ஒரே ஒரு விஷயம்தான், தனிமனித சுதந்திரம். அதாவது ஒவ்வொரு தனிநபரும் சுதந்திரமா இருந்தாதான் ஒரு சமூகமே மொத்தமா முன்னேற முடியும்னு இந்த சித்தாந்தம் ரொம்ப ஆழமா நம்புது. பாலிடிக்ஸ், எக்கானமி, சமூகம்னு எல்லாத்துலயுமே இந்த தனிமனித சுதந்திரம் ரொம்ப முக்கியம்னு இது சொல்லுது. சரி, இந்த சித்தாந்தம் நடைமுறைக்கு வந்தா எப்படி இருக்கும்? முதல்ல அரசாங்கத்தோட அதிகாரம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது லிமிட்டடா இருக்கணும். ரெண்டாவது, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். மூணாவது, சுதந்திரமான தேர்தல்கள் நடக்கணும், பல கட்சிகள் போட்டியிடணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்ம கருத்து சுதந்திரம். இதெல்லாமே லிபரலிசத்தோட முக்கிய அடையாளங்கள். இப்ப பாருங்க, இந்த லிபரலிசம் நம்ம உலகத்தை எந்த அளவுக்கு மாத்திருக்குன்னு. இன்னைக்கு நம்ம பார்க்குற பாராளுமன்றம், அரசியல் கட்சிகள், சட்டத்தின் ஆட்சி, நமக்கு இருக்கிற ஓட்டுரிமை, இது எல்லாமே இந்த ஒரு சிந்தனையோட தாக்கம்தான். யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல? தனிமனித சுதந்திரம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்த அதே நேரத்துல அதனால வந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோ கேபிட்டலிசமோ சமூகத்துல புதுவிதமான ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்க ஆரம்பிச்சது. இதுக்கு ஒரு பதிலடியா இன்னொரு சக்தி வாய்ந்த சித்தாந்தம் உருவாகுச்சு. அதுதான் சம உடைமைவாதம், அதாவது சோஷலிசம். சோஷலிசம் கேபிட்டலிசத்தால ஏற்பட்ட சுரண்டலுக்கு ஒரு பதிலடியா தான் வந்துச்சு. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, தனிநபரை விட ஒட்டுமொத்த சமூகத்தோட சமத்துவத்துக்கும் நன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. இந்த சோஷலிச சித்தாந்தம் முதலாளித்துவத்தை முழுசா எதிர்க்கும். எல்லா சொத்துக்களும் தனியார்கிட்ட குவிஞ்சு இருக்காம பொது உடைமையா மாறணும்னு இது சொல்லுது. சமூகத்துல சமத்துவத்தை கொண்டு வரதுக்கு தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து புரட்சி செஞ்சு தொழிலாளர் வர்க்கத்தோட ஆட்சியை அமைக்கணும்னு இது வாதிடும். அப்போ இங்க தான் இந்த ரெண்டு சித்தாந்தத்துக்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசமே இருக்கு. லிபரலிசத்தோட மையம் தனிநபர் சுதந்திரம்னா, சோஷலிசத்தோட மையம் சமூக சமத்துவம். இந்த ரெண்டு ஐடியாவுக்கும் நடுவுல நடந்த போராட்டம் தான் போன நூற்றாண்டோட உலக அரசியலையே தீர்மானிச்ச ஒரு பெரிய கதை. சரி, ஒரு பக்கம் பொருளாதாரம், வர்க்கம்னு இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் பேசிட்டு இருந்தப்போ, இது ரெண்டையும் தாண்டி மக்களை இன்னொரு விதமா ஒன்னா இணைக்கிற ஒரு பெரிய சக்தி இருந்துச்சு. அதுதான் தேசியவாதம், அதாவது நேஷனலிசம். ஆந்தனி டி ஸ்மித் சொல்ற மாதிரி நேஷனலிசம்ங்கிறது ரொம்ப சிம்பிள். நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற அந்த உணர்வுல இருந்து தான் உருவாகுது. ஒரே மொழி, இனம், மதம், இல்லனா ஒரே மாதிரியான வரலாறு, இப்படி எதையாவது ஒன்ன பகிர்ந்துக்கிற மக்கள் தங்களுக்குன்னு ஒரு தனி ஆட்சி வேணும்னு கேட்கறது தான் இதோட நோக்கம். அப்போ இந்த நாம எல்லாம் ஒண்ணுங்கிற உணர்வு எப்படி உருவாகுது? பொதுவான ஒரு நிலப்பரப்பு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், இப்படி ஒரு குழு அடையாளத்தால இது கட்டமைக்கப்படுது. தன்னோட குழு மேல ஒரு அன்பும் பக்தியும் காட்டுறது, அந்த குழுவோட முன்னேற்றத்துக்காக குரல் கொடுக்கறது, இதெல்லாம் தான் தேசியவாதத்தோட அடிப்படைகள்.
சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதெல்லாம் ஒரு பழைய கதை மாதிரி உங்களுக்கு தோணலாம். எங்கேயோ நடந்த பிரெஞ்சு புரட்சி, லிபரலிசம், சோஷியலிசம் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு முக்கியம்? இதையெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அதுக்கு காரணம் இதெல்லாம் வெறும் வரலாற்று புத்தகத்துல இருக்கிற பாடங்கள் இல்ல. இன்னைக்கும் நம்மள சுத்தி நடக்கிற அரசியல்ல, அதாவது நம்ம அரசியல் கட்சிகள், அரசாங்கத்தோட கொள்கைகள், ஏன் நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற சங்கைகளுக்கு பின்னாடியும் இந்த சித்தாந்தங்கள் உயிரோட தான் இருக்கு. நாம யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றதுல இருந்து நம்ம நாட்டு சட்டங்கள் வரைக்கும் எல்லாத்துலயுமே இதோட தாக்கம் இருக்கு. கடைசியா ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி உருமான இந்த சித்தாந்தங்கள் இன்னைக்கு இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸான உலகத்துல அப்படியேவா இருக்கு? இல்லன்னா ஒன்னோட ஒன்னு கலந்து புது புது வடிவங்கள்ல மாறிடுச்சா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை நீங்க அரசியல் செய்திகளை பார்க்கும்போது இன்னைக்கு நாம பேசின அந்த ஐடியாக்களை வச்சு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி பாருங்க.